எவ்வளவு சலுகைகளை அனுபவிக்கிறீங்க. இவங்க உலகார டாக்டர்ஸ், இவங்க அல்லங்க உலகாரு வடமாகாணத்தில் இப்படியான இவங்க இவங்க என்னத்துக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு புள்ள பாருண்டு நீங்க வந்தீங்கன்னா நீங்க 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 உங்களை நம்பி என்னன்னு இந்த ஹாஸ்பிட்டலை ஆய்வு செய்ய சொல்றோம். இந்த மரணத்துக்கான சரியான ஒரு கிடைக்கும் வரைக்கும் போய் இவர மனைவி ஒரு உளவியல் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அது இவரோட முடிஞ்சிருமா? இது பொது வழிக்கு வந்துருக்கு. உங்களோட தலைமையில ஒரு குழு வவுனியா வைத்திய இன்னைக்கு வந்து ஜட்ஜம்மா வந்து பார்த்ததில் எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துச்சு. அவள் நல்ல ஒரு முடிவு எடுப்பாண்டு. ஏன்னா பிள்ளையோட கை கால் எல்லாம் ஊசி குத்திருக்காங்க. பிள்ளை உயிரோடு இருக்கிற மாதிரியே எனக்கும் தெரியலை. இந்த 2 நாளாக பார்த்ததில் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு அவள் உடனே சொல்லிட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம், நாங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான ஒரு இதை சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு மதியம் போல் என்னென்னா இந்த டிஜி சார் அந்த ஏலாத புள்ளை என் மனைவிக்கு வருத்தம் தாங்கினா நடக்கக்கூட ஏலாமல் இல்லை பிள்ளைய டிஜியை சந்திக்கணுமான்னு சொல்லி அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு நேசாக்கள் வராங்க. இவ கூட்டிகிட்டு போவோம். அவர் நல்லா தானே இருக்கார், வந்து இங்கே பார்க்க வேண்டியது தானே. நல்லா இருந்தவர் இந்த ஏலாத பிள்ளைய வண்டியில் வச்சு அதை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதோடு நான் சொல்லி திரும்ப கூட்டிகிட்டு வந்து எங்களை சந்தித்தார். எனக்கு இந்த கௌரவ சுகாதார அமைச்சர் அவர் ஊடாக ஒரு குழு ஒன்று அமைச்சு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நடந்த அநீதியை வெளிப்படையாக அவர் மூலமாக ஒழுங்கான தீர்வு வந்து எனக்கு எடுத்து தரணும். மருத்துவ அறிக்கையை வந்து ஒழுங்காக அவர் மூலமாக இங்கே வந்து ஒரு குழு அமைச்சு எனக்கு எடுத்து தர வேண்டும். இல்லை நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த உணர்வோடு இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தின் சார்பாக நன்றியை நாங்கள் சொல்கிறோம். உண்மையிலே இவர் ஒரு ஒரு துணிஞ்சு இன்றைக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு தனக்கு நடந்த அநீதி இந்த வவுனியா மாவட்டத்தில், இந்த வட மாகாணத்தில், இந்த இலங்கையில் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு இந்த சகோதரன் துணிந்து வந்திருக்கிறார். நிறைய இவர் துன்பங்களை அனுபவித்ததை காலமாக நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக இவர் தெரியப்படுத்தி இருந்தார். உண்மையிலே இங்கே வந்து நிறைய பிள்ளை நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கி ஜட்ஜ் வந்து அந்த சிசுவை பார்த்துட்டு இவரிடமும் இவருடைய வாக்குமூலங்களையும் பெற்று இவருடைய கருத்துக்களையும் பெற்று சென்றிருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் இங்கே வலியுறுத்துகிற ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய ஜட்ஜம்மாட்டையும் சரி, அதே போல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர்கிட்ட இந்த இடத்துல நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்துல அரசியல்வாதிகள் எல்லாரும் தலையிட வேண்டும்னு சொல்லி நாங்கள் இதில் நாங்கள் எல்லாருமே இந்த அரசியல் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் நிற்கிறோம். இந்த ஒரு உயிரை இனிமேல் எந்த ஒரு இப்படியான அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் கொண்டு கூடியிருக்கிறோம். கௌரவ அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்கள்ட்ட இந்த இடத்துல நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை, இந்த இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷனில், இந்த உள்ளக விசாரணையில், இந்த வவுனியா வைத்தியசாலை முன்னெடுக்கிற உள்ளக விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே உங்களுடைய தலைமையில் சுகாதார அமைச்சருடைய சிபார்சில் சுகாதார அமைச்சருடைய பரிந்துரையில் அங்கேருந்து ஒரு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு இங்கே வந்து ஒரு நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அதே போல் இங்கே இருக்கிற ஜேஎம்ஓமார் எடுக்கிற மரண விசாரணைகள்லையும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே எங்களுக்கு கொழும்பிலிருந்து ஒரு சிறப்பு குழு இங்கே வந்து இந்த நிலவரங்களை பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், நேற்று இந்த குழந்தை இறந்ததாக 11:30 மேலே பொலிசில் நாங்கள் கேட்க 11:30 கால் வந்து எங்களை வந்து பார்க்க சொல்லி சொன்னவங்க. ஆனால் நாங்கள் பார்த்துட்டு போன பிறகு நான் இந்த இடத்துல சொல்லலாமல் தெரியலை, நான் சொல்கிறேன், எங்களை இந்த வவுனியா மாவட்டத்தினுடைய ஊடகவியலாளர்கள் கால் பண்ணி கேட்ட நேரம் 8 மணிக்கு அவங்க கால் பண்ண நேரமும் இன்னும் வைத்திய சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த டிரெக்டர் அப்போ இந்த டிரெக்டருக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இந்த ஹாஸ்பிட்டலில் 11 மணிக்கு இறந்த பிள்ளையை நாங்கள் போய் பார்க்குறோம், 8 மணிக்கு சொல்கிறார் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கான், பிள்ளைக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கார்களாம். அப்போ இவங்க இதெல்லாம் சொல்கிற முழுக்க பொய் தானே. இவர்களுடைய அத்தனை கருத்துக்களும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அந்த தாய், இவருடைய மனைவி, அவங்களோட அந்த பன்னீர் குடம் உடைத்து அவர்கள் கெஞ்சி இருக்கிறாங்க, என்ன சிசேரியனுக்கு நான் போகிறேன் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 32 மணித்தியாலங்களாக சிசேரியன் செய்யப்பட இல்லை. அவங்க ஃபோன் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க, அங்கே அதில் இருந்தவங்க அசட்டையினமாக இருந்திருக்கிறாங்க. ஆகவே இது முழுக்க மருத்துவ கவன இனத்தால் வந்திருக்கக்கூடிய ஒரு மரணம் என்று சொல்வதை விட இது ஒரு கொலை, இது ஒரு மருத்துவ கொலை. மன்னாரில் சிந்து தாய் இறந்தது, வவுனியாவில் பிள்ளை இறந்திருக்கு, வேறொரு வித்தியாசம் இல்லை, விஷயம் எல்லாம் ஒன்று தான். அங்கே தாயை கொண்டவங்க இன்றைக்கு இங்கே பிள்ளையை கொண்டிருக்கிறாங்க, எல்லாமே எங்களோட உறவுகள் தான். ஆகவே இந்த மருத்துவ கொலை வந்து நிறுத்தப்படணும், இதற்கு நீதியான நியாயமான தீர்வு வேணும்.
நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது எங்களுடைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அமைச்சர் அவர்களிடம் உங்களுடைய தலைமையில் விசேடமான குழு ஒன்று இங்கே விசாரணைக்காக வர வேண்டும். அதுவரைக்கும் நாங்கள் இந்த இறந்த சிசுவினுடைய அந்த சடலத்தை நாங்கள் பாரம் எடுக்க மாட்டோம்.